வெல்கம் பேக் டு குந்தவே சேனல். இன்றைக்கி நம்ம அருமையான பூண்டு மிளகு குழம்பு கத்திரிக்காய் போட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டு, அதுவும் இல்லாமல் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 15-20 சின்ன வெங்காயம் அதையும் எடுத்துக்கலாம். நல்லா முழுசாக தோலை உரிச்சிட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி பூண்டு, நாட்டு பூண்டு சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் இது கூட 2 நாட்டு தக்காளி பழம் எடுத்துருக்காங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துருக்காங்க. உப்பு பத்தலைன்னா நம்ம பின்னாடி சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் இந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் பொடி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றி இதே நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாங்க. சுட சுட மிக்ஸி ஜாரில் அரைக்க வேணாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டாங்க. ஊற வச்சதுக்கப்புறம் இதை நல்லா கரைச்சிக்கலாங்க. கரைச்சி நமக்கு தேவையான குழம்பு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் புளிக்கரைசல். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலா நம்ம புளிக்கரைசலோடு சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கி வச்ச தக்காளி வெங்காயம் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை நல்லா அரைச்சதுக்கப்புறம் அந்த மசாலாவை புளிக்கரைசலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் மண்கடாயை நான் அடுப்பில் வச்சுக்கிறேன். தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம், அதுக்கப்புறம் வடகம் சேர்த்துக்கலாம். வடகம் சேர்க்கும் போது ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்தா கத்திரிக்காய், ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் இருக்குங்க, அதையும் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் அதனோட நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளிக்கரைசை இது கூட ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டு மறுபடியும் குழம்புல ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் காரம் பத்தலைன்னு சொல்லிவிட்டு நான் 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. காரம் பத்தலைனா மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு ஓப்பன் பண்ணும்போது நல்லா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு. குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்காகணும். திக்காகினா தான் குழம்பு நல்லாயிருக்கும். அதனால் மறுபடியும் நான் மூடி வச்சிடுறேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது குழம்பு நல்லா திக்காகி சூப்பராக இருந்துச்சுங்க. அதில் கருவேப்பிலை தூவி நம்ம குழம்பு இறக்கிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.